எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களுடைய ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ. டியூஸ்டே பண்ணணுன்றதுனால வெயிட் பண்ணி பண்ணோம். ஏன்னா டியூஸ்டே முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஸோ எங்கள் மாமி காலையிலே எழுந்து பூஜா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோஸில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். எங்களுடைய சேனலில் சமையல் குறிப்புகள், பூஜா ரிலேட்டட் டிப்ஸு, பாட்டி வைத்தியம், இந்த மாதிரி நிறைய நாங்கள் போடலான் இருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய புது விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 4 பேருக்கு சொல்லித்தரலாம். காலையில் எழுந்து பூஜை சாமானத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எங்கள் மம்மி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மாலையை பற்றி சொல்கிறாங்க. அதை நான் சின்ன வீடியோவாக போடுறேன். ஸோ பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூவெல்லாம் வச்சு சாமியெல்லாம் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க, ஒரு குழந்த மாதிரி. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மணியை ரெடி பண்ண போகிறோம். மணி எதுக்குன்னாக்கா வெத்தலை விளக்கு போட. ஆமாம், டியூஸ்டேன்றதுனால செவ்வாய் ஓரையில் வெத்தலை விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது. அதனால் மணியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சர்க்குண கோலம் போடுறேன். அச்சு வச்சு தான் போடுறேன். சர்க்குண கோலன்றது சரவண பவவோம் அப்படின்ற சக்கரம் போட்ட கோலம் தான். ஸோ இந்த சர்க்குண கோலம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு சந்தனமும் குங்குமமும் வச்சாச்சு. வெத்தலை விளக்கு எதுக்கு போடுறோன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சு போடலாம். நான் வேண்டுதல் வச்சு போட்டேன், அது நடந்துச்சு. 48 வாரம் போட்டேன். இப்போ அடுத்த வேண்டுதல் வச்சு அடுத்த 48 வாரம் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். முருகர்களால் இது நல்லபடியாக போடுவேன். ஸோ வெத்தலையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். வெத்தலை முழுமையாக இருக்கணும். வெத்தலையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காம்பை கிள்ளிட்டு வெத்தலைக்கு 2 சைடும் நீங்கள் சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 6 வெத்தலைக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரு வெத்தலையை ஒரு எழுத்து மேலே வைங்க. சரவண பவ அப்படின்றதுனால 6 வெத்தலை 6 எழுத்து மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு அகுலாக எடுத்து ஒரு வெத்தலை மேலே வைங்க. ஒரு அகுலையும் நான் ஒரு சில பொருள் போட்டு வெத்தலை விளக்கு ஏற்றிருக்கேன். அது என்ன பொருள்ன்றதை நான் ஷார்ட் வீடியோவாக போடுறேன். ஒரு அகுலுக்கும் நீங்கள் பூ வைக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் ரோஜா பூ வச்சுருக்கேன். முருகருக்கு சிகப்பு பூ பிடிக்குன்றதுனால. ஸோ இந்த மனையை நான் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் மனையில் தான் பண்ணணும்னு இல்லை, தட்டு ஏதாவது இல்லை கீழே கூட நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த வெத்தலை விளக்கு போடலாம். எப்படி போட்டாலே முருகன் ஏற்றுப்பான். அடுத்து நான் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் நல்லெண்ணெய். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு கிடைக்கிதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெல்லாம் திரியெல்லாம் போட்டு ஏற்றத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வாசல்லேருந்து வெளியிலேருந்து உள்ளே வருவோம். வாசலில் விளக்கேற்றியாச்சு. அதுக்கு அடுத்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிடலாம். அது எப்பயும் போல எங்கள் மம்மி தான் ஏற்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் மன அமைதியை தரும். அவங்க ரொம்ப அழகாக பாட்டு பாடியெல்லாம் சாமி கும்பிடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வராது. அதுக்கு அடுத்து அவங்க ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நான் வெத்தலை விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். வெத்தலை விளக்கு போட்டு முருகனை கும்பிட்டு இன்றைக்கி டேவை நல்லபடியாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய வீடியோஸை பார்ப்பீங்க. எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பாய்.